ஹாய். ஆகஸ்ட் 1ல இருந்து ஆகஸ்ட் 7 வரை உலக தாய்ப்பால் ஊட்டல் வாரம்ட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு வருஷத்துக்கும் ஒரு தீம் கொண்டு வருவாங்க. இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரையாரிட்டைஸ் பிரஸ்ட் ஃபீடிங், கிரியேட் சஸ்டைனபிள் சப்போர்ட் சிஸ்டம். அதாவது தாய்ப்பாலுக்கு முன்னுரிமை கொடுங்க, நிலையான ஆதரவு அமைப்புகளை உருவாக்குங்க. இந்த வீடியோ மூலயமா நம்ம தாய்ப்பால் எத்தனை முறை கொடுக்கணும், தாய்ப்பால் எத்தனை வருஷம் கொடுக்கணும், தாய்ப்பால் தவிர்த்தா என்ன தீமைகள் நடக்கும், தாய்ப்பால் கொடுக்கும் முறைகள், தாய்மார்கள் பராமரிக்கும் முறைகள், உங்க குழந்தைகள் போதுமான அளவு தாய்ப்பால் எடுத்துக்கொண்டாங்களா ஒரு நாளைக்கு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். தாய்ப்பால் கொடுக்கறதுனால உங்க குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. அந்த தாய்ப்பால்ல அனைத்து ஊட்டச்சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குங்க. இந்த தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களான உங்களுக்கு மனம் மற்றும் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்குங்க. உலக சுகாதாரத்துறையிலிருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, குழந்தை பிறந்து 6 மாசம் வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். கட்டாயம் நீங்க 2 வயசு வரை தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும். நீங்க பிரசவம் முடிச்சு வார்டுக்கு போகும்போது 1ல இருந்து 6 மணி நேரத்துக்கு உங்க குழந்தை ரொம்ப சுறுசுறுப்பா இருக்குங்க. அப்போ அந்த குழந்தைக்கு நீங்க தாய்ப்பால் கொடுத்து ஆகணும். அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஆக்சிடோசின் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களோட கருப்பையெல்லாம் சுருங்க ஸ்டார்ட் ஆகும். குழந்தை பிறந்த 3 நாளைக்கு சீம்பால் சுரக்குங்க. அந்த சீம்பால் நீங்க முழுசா உங்க குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க. தாய்ப்பால் கொடுக்கறதுனால உங்க குழந்தைங்க நிமோனியானால பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏன் தாய்ப்பால் கட்டாயம் 2 வருஷம் கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னா, அதனால உங்க குழந்தை மூளைக்கு தேவையான அமினோ அமிலம் உங்க தாய்ப்பால்ல இருந்து கிடைக்குது. ஒரு தாய் தன் குழந்தைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறையாச்சு தாய்ப்பால் கொடுக்கணுங்க. குறைஞ்சது அது போல ஒரு நாளைக்கு 10 முறையாச்சு நீங்க தாய்ப்பாலை கொடுத்துருக்கணும். நீங்க உங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலன்னா உங்க குழந்தைக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, காது நோய் தொற்று வரும், பல் சிதைவு வரும், டைப் 1 டைப் 2 நீரிழிவு நோய்கள் வரலாம், ஆஸ்துமா வரலாம், நிமோனியா வரலாம். பிரஸ்ட் ஃபீடிங் பண்ற தாய்மார்களான நீங்க எப்பவுமே கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல தாய்ப்பால் ஊட்டணும். அப்னார்மல் பொசிஷன்ல தாய்ப்பால் ஊட்டுனீங்கன்னா உங்களுக்கு பால் அங்கங்க தேங்கி இன்ஃப்ளமேஷன்ஸ் ஏற்பட்டு மெட்டாஸ்டாசிஸ், கிராக்டு நிப்பிள்ஸ், பிரஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் போன்ற பல தொற்றுகள் ஏற்படலாம். என்னென்ன பொசிஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கிரேடல், கிராஸ் கிரேடல், ஃபுட்பால் பொசிஷன்ஸ், சைட் லையிங், லேட் பேக் பொசிஷன்ஸ்லாம் நீங்கள் உங்கள் பேபிக்கு தாய்ப்பால் ஊட்டுனீங்கன்னா உங்கள் பேபியோட சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் ரொம்ப அதிகரிக்கும். உங்கள் குழந்தை ஒரு நாளைக்கு தேவையான தாய்ப்பாலை குடிச்சிருச்சா இல்லையான்றது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, 24 மணி நேரத்தில் உங்கள் குழந்தை 6 முறை சிறுநீர் கழித்தா ஒரு மாதத்துக்கு 500 மில்லிகிராம் அப்படின்ற கணக்கில் உங்கள் குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்கள் குழந்தை நல்ல ஆரோக்கியமாக தாய்ப்பாலில் இருக்கிறாங்கன்றது அர்த்தம். தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களான நீங்கள் என்னென்ன முறையை கடைபிடிக்க வேணும்னா, வாசன திரவியம், சென்ட் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. உங்க மார்பகத்தை ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வச்சுக்கோங்க. உங்க மார்பகத்தை குளிக்கும் போது சோப் எதுவும் யூஸ் பண்ணாம வெறும் வாட்டரால வாஷ் பண்ணுங்க. டைட்டான ட்ரெஸ்ஸஸ் எதுவும் போடாதீங்க.